ஒரு மனிதன் உலகை வெல்ல வேண்டுமென்றால் அவன் முதலில் வெல்ல வேண்டியது தன் மனதை. போர்க்களத்தில் வெற்றி தருவது ஆயுதமில்லை, அமைதியான மனம். நாம் நினைப்பது எல்லாம் மனமல்ல, நாம் மறந்ததுதான் மனத்தின் பெரிய பகுதி. சிறுவயதில் கேட்ட அறிவுரைகள், வாழ்க்கை கற்ற பாடங்கள், ஒரு தோல்வி கற்றுத்தந்த உண்மை, இவையெல்லாம் மறைமனதில் சேமிக்கப்பட்டுள்ள பொக்கிஷம். ஆனால் அந்த பொக்கிஷ அறையின் கதவு பூட்டப்பட்டுள்ளது. அந்த திறவுகோல் தியானம். தியானம் என்பது வெறும் கண் மூடுவது அல்ல, அது வெளி உலக சத்தத்தை மெதுவாக குறைத்து உள்ளே ஒலிக்கும் குரலை கேட்பது. வெளி உலகம் பேசுவதை நிறுத்தினால் உள்ளுலகம் பேச ஆரம்பிக்கும். அந்த உள்குரல் மெதுவாக சொல்லும், இதில் கவனம் வை, இந்த மனிதரை நம்பாதே, நீ இதை செய்ய முடியும். இது கற்பனை அல்ல, இது உள்ளுணர்வு. தியானத்தின் போது நாம் தேட வேண்டியது சரியான முடிவெடுக்கும் திறன், பேச வேண்டிய நேரம், மௌனம் காக்க வேண்டிய நேரம், ஆபத்தை உணரும் உள்ளுணர்வு, மறந்து போன திறமைகள். நீங்கள் புதியதை உருவாக்கவில்லை, நீங்கள் உங்களையே மீண்டும் கண்டுபிடிக்கிறீர்கள். பயம் கொண்ட மனம் எப்போதும் அடிமை, அமைதியான மனம் எப்போதும் அரசன். தியானம் பயத்தை மெதுவாக கலைக்கிறது, அதற்கு பதிலாகத் தருவது நம்பிக்கை. நம்பிக்கை வந்தால் உங்கள் குரல் உறுதியானது ஆகும், உங்கள் முடிவுகள் தெளிவானது ஆகும். அமைதி, கவனம், செயல் = உள் வளர்ச்சி. தியானம் செய்யுங்கள், உள்ளே வரும் சிந்தனையை கவனியுங்கள், அதில் ஒன்றை செயலாக்குங்கள். அதுதான் உண்மையான மாற்றம். உலகம் உன்னை மாற்ற வராது, நீ உன் மனதைத் திறந்தால் உன் உள்ளே இருந்த வீரன் வெளியில் வருவான். தியானம் செய், உன்னைக் கேள், உன்னை நம்பு, அதுவே உண்மையான வெற்றி. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.